கரெக்டா தானே ஆகுது. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இல்ல அவருக்கு மெடிடேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லி கேட்டாங்க. பாக்கியா மெடிடேஷன் என்ன ஒண்ணுமே இல்லை. மெடிடேஷன் உட்கார்ந்து ஒரு இதை பார்க்கறது ஒன்னு பிற மெடிடேஷன். ஐயா நாளை தலைப்பு மெடிடேஷன் வச்சுக்கலாம். தியானம். தியானம் இல்ல தியானம். ஆமாங்க, அதான மெடிடேஷனு. ஆமாங்க, தியானம் தான் மெடிடேஷன். அதை பத்தி நாளைக்கு சிந்திக்கலாம். தியானம்னா தியானம்ங்கிறது வேறு. தியானம்ங்கிறது இன்னைக்கு எதுவுமே தியானம் கிடையாது. இதெல்லாம் தியானம் மாதிரி. ஆனா தியானம் கிடையாது. தியானம் கிடையாது, இமேஜ் தானே. ஆமாங்க, அது ரியல் கிடையாதுல்ல. கொஞ்சம் மன அலைச்சல் கொஞ்சம் கம்மியாகுது இல்லைங்க உங்களுக்கு செய்யும் போது? சும்மா கற்பனை. கம்மியான வந்துட்டு அப்புறம் மறுபடியும் கழிச்சு பார்க்கணும். உலகியல் வாழ்க்கையில இருக்கும்போது கொஞ்சம் மாறதாங்க, சின்ன சின்னதா. அப்படின்னா அதுக்கு தியானம் ரொம்ப ஃபிளக்சுவேஷன் இருக்காதீங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஃபிளக்சுவேஷன் இருக்காது, கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். மற்ற வந்து ஃபிளக்சுவேஷன்ல இல்ல அப்படின்னு நீங்க எப்படி உறுதி செய்றீங்க? இல்ல நம்ம கோபதாபம் இல்லாம இருக்கிறோம் இல்லைங்க, என்னங்கிறத புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு வீட்டுல சத்தம் போடுறாங்க, அப்போ நம்ம திரும்ப எதுவும் பேசுறது இல்ல, அமைதியா புரிஞ்சுக்கிறோம். அவங்க என்ன எந்த நிலைப்பாடுல இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிரும். திருப்பி பேசினாதான் அவனுடைய உண்மையான நிலைப்பாடு தெரியும். இல்லம்மா, தியானம்ங்கிறது நான் மட்டும் அமைதி நிலையை அடைவது அல்ல. ஒரு வீடுக்குன்னா எல்லாரும் அந்த அமைதிக்குள்ள கொண்டு போறதான் தேவை. அது நாளைக்கு பேசுவோம். ஏன் இப்ப பரபரக்க அதுக்காக வேண்டி சிவபோக சாரமையா இன்னைக்கு டாபிக்? அது சிவபோக சாரெல்லாம் கிடையாது. பரபரக்கம் வேண்டாம், அவ்வளவுதான். இல்லைங்க, பரபரத்தல்னா என்ன? பரபரத்தல்னா ஒரு அர்ஜென்ட்ல நம்ம வந்து ஏதோ சம்திங் பண்றது வித்தவுட் எனி பிளானிங். சடனா ஏதாவது ஒண்ணு நம்ம அன்பிளான்டா பிளான் பண்றதுதான் பரபரப்பு. கைலாஸ் பரபரன்னு ஒரு வேலை செஞ்சாப்ல, கட்டணத்தை பரபரப்போட நீக்கிட்டாரு. அது கூட பரபரப்பு தான். உள்ளுணர்வு சொல்லியிருக்கியா, அதனால எடுத்துக்கிட்டாரு. அதுக்குள்ள உங்ககிட்ட தியானத்தை பத்தி கேட்டாரு, அதுவும் பரபரத்தல் தான். இல்ல நான் தாங்க கேட்டேன். நான் தான் அவர்கிட்ட பேசணும், நான் தான் பேசணும் அவர்கிட்ட, அவர் கேட்கல. சரி, எப்படியோ பேசுனீங்க. சப்ஜெக்டை விட்டு தாண்டி போனதே பரபரத்தல் தானே. அந்த ஒரு வினாடியில் என்ன நம்ம எதுக்கெல்லாம் பரபரக்கணும்? ஏன்னா இந்த பேசுற தலைப்புக்கும் நாளைக்கு தியானம்ங்கிறதுக்கு நிறைய தொடர்பு இறைவன் கொடுத்துட்டாரு சடார்னு. என்னடா இது மன ஒருமைப்பாடை பத்தி பேசுறாங்கன்னா, இன்றைய சப்ஜெக்டுக்கும் மன ஒருமைப்பு நாளைய சப்ஜெக்டுக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கு. நீங்க தொடங்கி பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஆமாங்க, அதுக்கும் மெடிடேஷனுக்கும் பரபரக்க வேண்டாமுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஐயா வந்துட்டாங்கய்யா, எல்லாம் இணைஞ்சிட்டாங்கய்யா, ஆரம்பிச்சிடலாமாங்கய்யா? ஆரம்பிச்சு போயிட்டு தான் இருக்குது. 5 பேர் இணைஞ்சிட்டாங்க, எல்லாரும் வந்துருக்காங்க. பரபரக்க வேண்டாம்னா அப்புறம் மெடிடேஷன் பத்தி நவநீத கிருஷ்ணன் பரபரன்னு பேசுனது கூட பரபரத்தம். அதுக்குள்ள இது நம்ம கைலாசம் வந்து இந்த பதிவு போட்டப்ப எதுக்கு தேவையில்லாத 2 வரின்னு யாருக்கு? அது எப்படியாப்பட்ட வரி? கட்டணம் அன்பும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் மட்டுமே அப்படிங்கிறது எவனுமே போடாத ஒரு ஹெட்லைனு. அத பரபரன்னு தூக்கிட்டீங்க. இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பரபரத்தல் தானே. அடுத்து யாரு பரபரப்பா இருக்கீங்க பேசுறதுக்கு? ஏன்னா எல்லாமே பரபரப்பு இல்லாம தியானத்தை விட்டுட்டாங்க நவநீத கிருஷ்ணன்.
ஐயா யோசனை எல்லாரும் தியானத்துக்கு போயிட்டாங்களே திடீர்னு. இல்ல யோசனை பண்றாங்க ஐயா என்ன ஏதுன்னு. ஒண்ணு இல்ல, அவசர அவசரமா வேலைக்கு காலையில லேட்டா எழுந்திரிச்சு ஓடுறது கூட பரபரத்தல் தான். போய் டிராபிக்ல போய் தேவையில்லாத கண்டவங்களாம் திட்டுவாங்கிறது கூட பரபரத்தல் தான். ஆனா தேவையில்லாததை செஞ்சோம்னா தேவையானதை செய்ய முடியாது ஐயா. அப்படியெல்லாம் இல்ல, பரபரப்பா ஓடி போய் கம்பெனில வேலை செய்யறவங்க இருக்கீங்க, வேலை செய்றீங்கள காலதாமதமா வேலை செய்வீங்க. பரபரத்தல்னா என்னப்பா, யாராவது சொல்லுங்கப்பா. கைலாசம் பரபரத்தல்னு என்ன? ஐயா வந்துட்டாங்கய்யா, வந்தவங்க கிட்ட கேட்குறேங்கய்யா, கடைசியாக நம்ம பேசலாங்கய்யா, ஒவ்வொருத்தங்களா கேட்கலாம். யாருமே பேசல, எல்லாம் தியானத்துக்கு போயிட்டாங்க. நீங்க தலைப்புல அவங்க போயிட்டாங்க. ரேணுகாமா நமச்சிவாய வாழ்க. ரேணுகாமா புதுசாக இணைஞ்சிருக்காங்கய்யா, மயிலாடுதுறையில் நம்ம கூட சைவ சித்தாந்தம் படித்தவங்க. ரேணுகாமா அன்மியூட் பண்ணிக்கலாமா? ரேணுகாமா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. சிவாய நம சிவாய நம. பரபரக்க வேண்டாம் அப்படின்னா என்னென்ன? திருச்சிற்றம்பலம். பரபரக்க வேண்டாம் அப்படின்னா என்னென்னு ஒரு மூன்று நிமிடத்துக்குள்ளார உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கம்மா. அவங்க இன்னும் மீட்டிங்குடைய பாஸ்வேர்டை சொல்லல. நமச்சிவாய வாழ்க. இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்காங்க. சொன்னங்கய்யா, நமச்சிவாய வாழ்க. அதுதான் பாஸ்வேர்டு இந்த மீட்டிங்ல. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கம்மா. சொல்லுங்கம்மா. பரபரத்தல். வணக்கம் ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. பரபரத்தல்னா என்னம்மா? நமச்சிவாய வாழ்க. அதுதான் பரபரத்தலா? அவசரப்படுதல் இல்ல. திருப்பூர்ல கண்ணே ஒரே நிமிஷம். திருப்பூர்ல சுத்தி சுத்தி யார் யாரோ இந்த சிவகோஸ்தாரத்துக்கு விளக்கம் எடுக்கிறாங்களா, அன்னைக்கு அதை கேட்கறதுல இருந்து எனக்கு இந்த பரபரத்தம் என்ன தெரிந்து கொள்ளும் ஒரு ஆர்வம். அதுக்காக தான் உங்க எல்லாம் கேட்கிறேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அவசரப்படுதல் ஏனுங்கம்மா? அவசரம் சொல்லுங்க. நமக்கு உடம்புக்கு பொருந்தாம நம்ம வேலை செஞ்சோம்னா அது வந்து பரபரப்பு ஆகுங்க. பரபரத்தல்னா என்ன? அவசரப்படுதல், சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. டைம் ஆயிடுச்சு, முடியும் போது சீக்கிரம் வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால அவசரமா இருக்கக்கூடிய வேலைய செஞ்சு போகணும். அத கூட வச்சுக்கலாம் பரபரத்தல். அப்புறம் மகேஷ் ஐயா, நமச்சிவாய வாழ்க. மகேஷ் ஐயா ஏதாவது ஒரு அன்பிளான்டு சர்க்கம்ஸ்டன்சஸ் நடந்துச்சுன்னா அதை வந்து பரபரப்பா இது பண்ணுவாங்க ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்கு அந்த மாதிரி. அப்ப எதிர்பாராமல் நடக்கிற நிகழ்வுகளுக்கு தூண்டுறது வந்து பரபரப்பு இல்லையா? ஆமாங்க. மகேஷ் ஐயா, கண்டிப்பா 7:50 கிளம்பி ஒரு 8 மணிக்கு நம்ம வேலைக்கு போய் நினைச்சிட்டு காலையில 7:55 கிளம்பி பரபரப்பா இருக்கிறவங்கலாம் திட்டு வாங்கிட்டு போவோம்ல, வண்டி வேகமா ஓட்டி. அப்புறம் அந்த குழம்புல ஐயோ வேலைக்கு லேட்டா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தெரியலன்ட்டு மறந்தாப்புல உப்பு அள்ளி போடுறது கூட பரபரத்தல் இல்லைங்களா ரேணுகாம்மா? கொஞ்சம் சிக்னல் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குதுயா. சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. சிக்னல் கிடைச்சு நவருங்க. கிடைக்கிற இடத்துலதான் உட்காந்துருக்கேன், அதுலயே விட்டு விட்டு தான் வருதுங்கய்யா. அப்படிங்களா? பரபரத்தல்னா அவசரமா இருக்கிறது. இந்த சிக்னல் வரலன்னா இப்படி இப்படி தடுமாறது கூட பரபரத்தல் தான்.
வரலன்னொன்னே ஆஃப் ஆகி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி சரிங்கம்மா. எந்த ஊர்ல இருக்கீங்க? மயிலாடுதுறை ஐயா. அப்படின்னா மயிலாடுதுறைனா கொஞ்சம் லேட்டா தான் வரும், அவ்வளவு தூரம் வரணும். இதுல கலந்துக்கணும், உங்களோட பேச்ச கேட்கணுங்கிற ஆர்வத்துல நான் உள்ள வந்தேங்க ஐயா. ஆனா போயிட்டு போயிட்டு தான் வருது சிக்னல், வந்து வெளியில வந்துட்டு அப்புறம் உள்ள வருது. இங்க அங்க ஒரு தீர்ப்பா அபயான்னு ஒரு தீர்ப்பா கோயில்ல. சரி. அவர்கிட்ட இந்த மாதிரி சொக்கர் பேசுறத கேட்க சிக்னல் ஒழுங்கா வருமானு சொல்லுங்க, அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவா. சரிங்கய்யா சரிங்கய்யா. அவ நான் சொன்ன கேப்பம்மா. இப்பயே சொல்லிடுறேன். சொல்லுங்க, அவ உடனே ரெடி பண்ணிடுவா. சரிங்கய்யா. சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. ஐயா மகேஷ் ஐயா. மகேஷ் ஐயா. மகேஷ் சொல்லிட்டாரு. நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்கய்யா. பரபரக்க வேண்டாம் அப்படின்னு சிவபோக சாரத்துல குருஞான சம்பந்தர் சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, அது சிவபோக சாரமே கிடையாது, நம்ம டெய்லி செய்யறது. சரி, பரபரக்க சுத்தி காட்டுறாரு, அவ்வளவுதான். பரபரக்க வேண்டாம் அப்படின்னு என்னங்கய்யா உங்க கருத்தை சொல்லுங்கய்யா. அடுத்து வேற யாரு இருக்கீங்க? வேற நான் தாங்கய்யா அடுத்து என் கருத்தையும் சொல்லிடுறேங்கய்யா. சொல்லிருங்க. பரபரக்க வேண்டாம் அப்படின்னா அவசரப்பட வேண்டாம். மனசு தன் வேகமாக இருதுங்கய்யா. இது செய்யலாமா, அது செய்யலாமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, எல்லாத்துக்கும் ஒரு எழுச்சி பெறுது. மனசு அந்த உத்வேகம் வந்துட்டே இருக்குது. சாத்விக குணத்துலேருந்து ரஜோகுணம், அந்த அந்த உத்வேகத்தை தான் பரபரக்க வேண்டாம். நடக்கிறது நடக்கும், எல்லாம் சிவன் செயல் என்று நம்மளுடைய முயற்சினால் எதுவும் இங்கே நடக்காது. ஆனால் நம்ம மனசு ஏதாவது ஒரு கற்பனையை இங்கே போட்டுகிட்டே தான் இருக்கும். இது இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே. எது நடந்தாலும் நம்மளுடைய ஒரு ஒரு கனவுகள் நமக்குள்ளார இருந்துகிட்டே இருக்குங்க. கனவுகளும் ஆசைகளும் இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம். அது வேறு கைலாஸ். மனதினுடைய எழுச்சிங்க பரபரக்குதல். அது கிடையாது. சரி, ரைட்டு. யாராவது விட சொல்லுங்களேப்பா. பாலு வரலையா லைனுக்கு? பாலுக்கு அனுப்பலையா? அனுப்பிச்சிட்டேன். சரி, அவரு எதுக்கு அவசரப்பட மாட்டாரு, அதனால அவருக்கு வேண்டான்ட்டாரு. அட்ரஸ் பரபரத்தல் எப்ப வரும்? நீங்க பாருங்க, இந்த பரபரப்புன்னு ஒரு விசித்திரமான வார்த்தை. இது நம்ம அவசரப்பட்டு செய்யறதோ அதோ ஏதோ எதுவும் கிடையாது. எல்லாம் லைன்ல இருக்கீங்க தானே? சொல்லுங்க, கேட்டுட்டாங்க. எந்த செயல் நீங்க தொடங்கினாலும் பரபரப்பா தான் தொடங்குவீங்க, இயற்கையாவே. காலையில ஏந்திரிக்கிறப்ப ஐயோ விடிஞ்சிச்சு, பரபரப்பா தான் ஏந்திரிக்கும். குளிக்கக்குள்ள ஐயோ டைம் ஆயிடும். ஒரு அனுஷ்டானம் பண்ணக்குள்ள 5 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாமே நம்ம செயல்களை எல்லாமே நம்ம பரபரப்போடு தான் செய்யணும். யாராவது விருந்தினர் வந்தா கூட பரபரன்னு ஓடியாந்து வாங்க இல்ல, அப்படித்தானே? ஆமாங்க, ஆமா. அப்ப நம்ம செயல்ல எல்லாமே நம்ம பரபரப்போடு தான் செய்யணும். நார்மலாவே தொடங்க. காலையில விழிக்கிறது ஐயோ லேட் ஆச்சுப்பா, காலையில நேரமா ஏந்திரிக்கிட்டு படுக்கிறோம். ஆமாங்க. இடையில எழுந்த காலங்களை பத்தி எதனால இந்த பரபரப்பா இதை செய்யறோங்கிற நினைவுகளே நமக்குள்ள வரமாட்டேங்குது. நிச்சயமா. நிகழ்காலத்துல இப்படி எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏடா எந்த எடுத்தாலும் பரபரன்னு திரியிறம்பாங்க. கோயிலுக்கு போனோம், அது கோயிலுக்கு 5 மணிக்கு தான் போவேன். 4 மணிக்கு கோயிலுக்கு ஒர்க் ஷாப்ல இருக்க சொல்லுவேன், தம்பி டே நான் 5 மணிக்கு கோயில் போனோம், அதுக்குள்ள இந்த ஜாப்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுத்து வச்சிருங்கப்பா. எப்ப? 4 மணிக்கு ஜாபே முடிஞ்சிருக்காது, 4:45 தான் முடியும். 4 பரபரன்னு டிஸ்டர்ப் பண்றது. இந்த பரபரப்பு தான் நம்ம வாழ்க்கையில நிறைய ஒரு மனிதனுக்குரிய மைனஸே பரபரப்பு தான். என்ன ஐயோ அவன் அப்படி செஞ்சுட்டானே, அதுவும் பரபரப்பு தானே. எங்க வீட்டுக்காரி என்ன கேட்டாலும் நம்ம எதை சொன்னாலும் வச்சுக்க மாட்டேங்கிறா. சரி, நம்ம அவ சொல்றதை கேட்டு அமைதியாயிடுவோம், அது கூட ஒரு பரபரப்பு இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, எதை சொல்லட்டும், கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அது அப்புறம் அது என்னன்னு மண்டையில உள்ள பதியவே பதியாது.
சே இவ்வளவு பழகினேன், இவன் வந்து இப்படி நம்மள இது சொல்லிட்டானே, இனிமே இவன் நட்பே வேண்டாம், அது கூட பரபரத்தல் தான். அப்படிதானே? நிச்சயமாங்க, நிச்சயமா. திடீர்னு எடுத்தல திடீர்னு ஒரு திடீர்னு இப்ப தூக்கி அந்த இதை கட் பண்ணீங்கல்ல, அது கட் பண்ணீங்கல்ல ஐயா. கட் பண்ணல, அது ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, அதை எடிட். இல்ல அந்த சின்ன தவறு கூட பரபரத்தல்னா. சரிங்க சரிங்க. ஆக நம்ம செயல்கள் வந்து எல்லாமே நம்ம தொடங்கும் பொழுது ஒரு அவசரத்தன்மையோட, அது எளிமையான வார்த்தை அவசரம்ங்க. அவதியா ஓடணும்பாங்க எங்க பக்கம். ஏன்னா அவன் அவதியா ஓடிட்டு இருக்கான். ஆக நீங்க எந்த செயல் செய்ய தொடங்கும் பொழுதும் சிவபோதத்துல எடுத்த உடனே சரி வகுப்பு நேராச்சுங்கிறதே பரபரத்தல் தான். எத்தனை மணிக்கு வகுப்பு போகணும், எந்த வரியில இருந்து கேட்கணும்னு ரோனா இருக்கோ அது வரைக்கும் தான் கேட்க முடியும். ஆக பரபரக்க வேண்டாம். எந்த செயல்னாலும் உடனடியே செஞ்சாகணுங்கிற எண்ணம் அது வந்து நம்மளை வந்து அலைக்கழிக்குது மனசு. சீக்கிரம் ஐயோ டைம் ஆயிடும், ஐயோ பஸ் போயிடும், அஜ்ஜோ குழம்புல உப்பு போட்டேன்னு தெரியல, என்னடா இந்த சோறு வேகவே மாட்டேங்குது, இதெல்லாம் கூட அவசரம் தானே. ஏன் மகேஷ்? அப்ப இது எல்லாமே நம்ம எந்தெந்த செயல்ல செய்யறோமோ எல்லாமே நம்ம பரபரப்போடு தான் செய்யறோம். ஆனா நமக்கு அது பரபரப்பா செய்யறங்கிறது தெரியுது இல்லை. அதனால் ஏற்படும் பின்விளைகளை சந்திக்கும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு எல்லா செயலும் பெரும்பாலும் சிந்திப்போம், தெரியுமா இல்லைங்களா மகேஷ்? இப்ப நம்ம அவசரப்பட்டு செய்யற வேலை தானே பரபரப்பா செய்யறோம். நம்ம வந்து பொறுமையா டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வேலைக்கு கிளம்பணும்னா நம்ம அதுல வந்து பதட்டப்பட மாட்டோம் இல்லைங்களா? அந்த பொறுமையா வேலை கிளம்புறதுக்கே இங்க பேசல. 8 மணிக்கு வேலைக்கு போறதுக்கு 7:45 ஏந்திரிச்சு அவதியா பல்லு தேய்ச்சி அவசரமா வண்டி எடுத்துட்டு போய் எவனையா டிஸ் வர்றதுன்னு போய் எவனா 2 பேர் வாயில விழுந்துட்டு போறதுதான் அவசரம். உங்களாட்ட நிதானமா டைமுக்கு எண்ணி போறத பத்தி எல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. ஆனா எந்த செயல் செய்தாலும் நம்மளே அறியாமல் சரி ரசி இது இன்னைக்கு இப்போ விட்டா கிடைக்காதுப்பா வாங்கிடுவோம், அது கூட தவறு தானே. அதுவும் பரபரப்பு. தங்க விலை நாளைக்கு ஏறிடும், இன்னைக்கே வாங்கிடலாம், கடனை வாங்கலாம். அப்படி நிறைய பேர் இருக்கு தெரியுமா, தங்கத்தை கடன் வாங்கி வாங்குறவங்க. சரி ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி வாங்குறாங்க. எதுக்குன்னு கிரெடிட் கார்டு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை பத்தி முழுசா தெரியாத அவசரப்பட்டு தங்கத்தை வாங்குறாங்கல்ல. அதே போல இந்த இஎம்ஐல வீடு கட்டுறது. இன்னைக்கு என் நண்பர் ஒருத்தர் மார்வாடி இருக்காரு, அவரு குஜராத்ல இருந்து வந்தாரு. அவரு என்னுடைய ஆன்மீக நண்பர், நான் கைலாஸ் போனப்ப கூட வந்தவரு. சேலத்துல ஒரு வீடு வேணும்னாரு. நான் சரி அதுல இருந்தாலும் ரொம்ப ரிச்சுங்க ஆயில வீடு வாங்குவாராட்டுன்ட்டு நான் ஒரு நல்ல விலைக்கு நல்ல பங்களாவா பார்த்து பேசினேன். அவரு அட ஏங்க நீங்க வேற, நாங்க சம்பாதிக்கிறதுக்காக சேலம் வரோம். நானும் ஒரு 35, எனக்கு இப்ப 29 வயசு ஆகுது. 35 வயசுக்குள்ள ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சு எங்க ஊர்ல போய் அங்க வீடு கட்டி, அங்கெல்லாம் வீடெல்லாம் இருக்குங்க, அங்க போய் வாழ்க்கையை கொஞ்சம் செம்மையா நடத்துறதுக்காக வேண்டி இங்க சம்பாதிக்க வந்திருக்கோம். அப்புறம் கூர்ந்து பார்த்தா பெரும்பாலும் 45 வயசு மேலான மார்வாடியோ இந்திக்காரங்களோ பீகார்காரன் நீங்க நம்ம ஊர்ல பார்க்க முடியுதா? நான் 1-2 தான் இருக்கும். இல்ல ஆச்சரியமான விஷயம். அப்புறம் பார்த்தா ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து கொதவுக்கு ஒரு வீடு பேசிட்டாங்க. கொதவுக்குன்னா என்ன, லீஸ்க்கு. அவர் வீடே கட்டலமா. கார் பாத்தீங்களா, 30 லட்ச ரூபா கார் வச்சிருக்காரு, வீடே கட்டல. அவரு என்ன கணக்கு போடுறாருன்னா ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறதுக்கு வட்டி கணக்கு போடுறாரு. 40 லட்ச ரூபாய்க்கு 40 லட்ச ரூபாய் வேணா 40,000 வட்டி கட்டணுமா இல்லையா? ஒரு 30,000 வட்டி கட்டணும் இல்ல? 10,000 வேணாம் 30,000 மாசம் மிச்சம் ஆகுது இல்ல? இல்ல அது 30,000 மிச்சம் பண்ணிட்டு வீடு கட்டிக்கலாம்ல. மன உளைச்சல் இல்ல, ஒண்ணு இல்ல, ஒரு சீட்டு கீட்டு போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி அங்க இதுதான் பிரச்சனை, இதுதான் பரபரத்தல். நாளைக்கு வயசான காலத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சு விலைவாசி ஏறி போயிடும், அப்ப வீடு கட்ட முடியாது. எங்க அப்பா 2 ரெட்டை செங்கல் வச்சு வீடு கட்டினாரு. கடைசியில எங்க எங்க அவங்க பேரன், எங்க தங்கச்சி பையன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான்,
அதெல்லாம் இடிச்சு நிறவிட்டு ஸ்லாப்லயே வீடு கட்டுறோம். இந்த மேம்பாலத்துக்கு ஸ்லாப் வச்சு எடுக்கிறாங்க இல்லம்மா, அது மாதிரி பிள்ளையில நீளமான ஸ்லாப்பை சொருவி வால்பேப்பர் ஒட்டிட்டான். சூப்பரா இருக்கு வீடு, இடம் நிறைய கிடைச்சிருச்சு. எங்க அப்பா கட்டினது வேஸ்ட் தானே, பரபரத்தல் தானே அது. பாவம். இப்ப நான் வாழ்க்கையில இது எல்லாம் பரபரப்பு. அந்த அது என்ன பரபரக்க வேண்டாம். அடுத்த வரி பலகாலம் சொன்னேன். நம்ம எந்த செயல் வேக வேகமா செஞ்சாலும் நம் மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் இதை வேகமாக செய்யாதேன்னு வரும். வருமா இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நீங்க ஏதாவது வேக வேகமா போனா என்னடா அவசரம் உள்ள இருந்தே ஒரு வார்னிங் கிடைக்கும். அதை உணர்ந்து கொள்ளணும். அதை உணர்ந்தா நம்ம எதுக்குமே அவசரப்படணும். அதனால என்ன ஆகுது, ஒரு வண்டி எடுத்து முறுக்கிட்டு போறேன், அவனே தட்டிட்டான், அவன் பொழப்பையும் கிடைச்சான், நம்ம பொழப்பையும் கிடைச்சோமா கெடுத்தோமா. அப்புறம் கோயிலுக்கு வேகமா போய் ஐயோ என்னவோ சாமி எதிர்த்து கருதுக்கு ஓடிற மாதிரி வேக வேகமா ஓடுறது. எப்படினாலும் 9 மணிக்கு தான் நட சாத்துறாங்க, 8:30க்கு தான் அர்த்த ஜாமம் நடக்குது. மெதா போய் கும்பிட மாட்டான். அந்த அந்த செகண்ட்ல போய் பார்த்தாதான் சாமி அங்க இருக்குமா, மீன் எஸ்கேப் போயிடும் போல. அங்க போயிட்டு அவதியா ஓடுறது. இது பக்கத்துலதான் திட்டம், யாரையா நீ யார் ருத்ராட்சம் போட்டுக்க, சிவனடியா தானே மெதுவா கும்பிட மாட்டியா? ஐயோ சிவனடியார்னா மெதுவா கூப்பிடுறதா? ஐயோ என்னையா, நாங்கதான் இந்த கோயிலு சாமியே அங்க சாமி, உனக்கு திருநீர் வைக்க யோகியது இல்ல ருத்ரா அப்படின்னு பரபரப்பு இல்லாம சண்டை போடுவோம் தெரியுமா? கோயில்ல சில ஆட்கள் சண்டை போடுவோம், அதுவும் பரபரத்தல் தான். என்ன அப்ப பரபரத்தல் நம்ம ஆட்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இருக்குமா. ஒரு அதிகாரி வந்து என்னப்பா எழுதிட்டியா கொண்டாடினா கூட ஒரு பரபரப்பு ஒரு செகண்ட் வந்து போகும் தெரியுமா? இல்ல பரபரப்பு எவ்ரி செகண்ட் எவ்ரி டைம் கூட இருந்துட்டே இருக்கு. ஆனா ஏன் இந்த பரபரப்பா, ஏன் நம்ம ஏன் இவ்வளவு பரபரப்பு அடையிறோம்னு யோசிச்சா நம்ம தொலைத்த நேரங்கள் முன்னால இருக்கும். 8 மணிக்கு ஒர்க் ஷாப் திறக்கிறேன்னா எக்ஸாக்ட் 8 மணிக்கு கதவு திறந்துருவேன். 8:05க்கு மிஷின் ஓடினா எங்க எம்ப்ளாயிஸ் 8:05க்கு கரெக்டா மிஷின் ஓட்டுவாங்க. செல்ஃப் டிசிப்ளின் இருந்ததுன்னா வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையில நீங்க எதுக்குமே அழட்டிக்க தேவையில்லை. அந்த ஏந்திரிக்கிற பிள்ளை காலையில ஏந்திரிக்கிறதே பாத்தீங்களா, அந்த இளம் சூரியனை தரிசித்தவர்களே பெரும்பாலும் இருக்க மாட்டோம் இந்த தலைமுறையில. இல்ல காலையில அப்படியே தக 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 தகன்னு அந்த செம்பொன் நிறத்துல அந்த சூரியன் அப்படியே என்ன இன்னும் தூங்குறீங்களான்னு கேட்கறத கவனிச்சுங்க எத்தனை பேர் இல்ல இருக்கு. நீங்களா எந்திரிக்கிறீங்களா யாராவது ஒரு 5 மணிக்கு 5:30க்கு? இளம் சூரியனை பார்த்துட்டியா கைலாச? காலையில இது என்ன சொல்றது, குருவி எல்லாம் கூவும்போதே எந்திரிச்சாங்க 2:30 மணி 3 மணிக்கு. கேட்டது கைலாச. மரத்தடியில அங்க இங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்குது, எப்ப வேணாலும் விழிச்சுக்கும் சத்தம் கேட்டா. இல்லைங்க நான் எந்திரிக்கிறது இல்லைங்க. ஆனா நாங்க எந்திரிக்கிறோங்கய்யா, நான் எந்திரிச்சிருங்கய்யா. எத்தனை மணிக்கு? நலம் விசாரிக்க எந்திரிச்சிருங்கய்யா. நீங்க விசாரிப்பீங்களா சூரியன் உங்களை நல்லா விசாரிக்குமா? அவரு வந்தானா நான் விசாரிப்பேன் அவரை. பரவாயில்ல. இதுல 2 பேரு 4ல் 2 50% பரவாயில்ல. இவரு நவநீத கிருஷ்ணனுடைய எப்பவுமே அவங்களாம் யோகிகள், தியாகிகள், தியானிகள் அவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. பேர்ல வேற 2 பேர் வச்சிருக்காரா. அப்ப இங்க என்னன்னா பரபரப்புன்னா வரையறுக்கப்பட்ட பிரபஞ்சம். சொல்லுங்க நவநீத கிருஷ்ணன். பரபரப்பு நம்ம பரபரப்பா இருந்தோம்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்களே நம்ம பரபரப்பு ஆக்கி விட்டுருவோம். அது அப்படியே ஒரு வட்டம் மாதிரி எல்லா பக்கமும் அது சுத்திட்டு வரும். இப்போ நான் மேனேஜர் பரபரப்பா இருந்தாருன்னா சூப்பர்வைசரை திட்டுவாரு, சூப்பர்வைசர் பரபரப்பா இருந்தா வேலை செய்யற லேபரை திட்டுவாரு, லேபர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பசங்களையும் அவங்க லைஃபையும் திட்டுவாரு. அது அப்படியே அந்த சர்க்கிள் அப்படின்னு அந்த சர்க்கிளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை தெரிஞ்சுதான் அந்த
அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குரிய கடமைகளை அதற்கான நேரத்தில் தெளிவாக சிந்தித்து செய்யாது. தெளிவா ஏந்திரிக்குள்ளவே இன்னைக்கு இது இருக்கா, இது இப்படி பிளானிங்கோட நீங்க அப்படியே மனசுக்குள்ள ஒரு அசைப்பு. நாளைக்கு நான் ஒரு செயல் செய்யறேன்னா இந்த இரவு அந்த மனசுக்குள்ள படுத்துட்டு கொஞ்ச நேரம் பிளான் பண்ணிக்குவேன். எங்க வீட்டுல எங்க பாட்டி 6 மணிக்கு வேலைக்கு போவோம். எங்க தாத்தா 4:45 தோட்டத்துக்கு போவாரு. எங்க அப்பா 8 மணிக்கு ஈவிக்கு வேலைக்கு போவாரு. நாங்க ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போவோம். ஆனா எங்க எல்லாரும் சூடான டிஃபன் அம்மா தருவாங்க. சரியான மணிக்கு எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 5 மணிக்கு அடுப்பை பற்ற வச்சு எங்க பாட்டிக்கு ஏதோ அதை செஞ்சிருவாங்க. அப்படியே சிஸ்டமேட்டிக்கா அந்த வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னா பரபரப்போடு தான் இருக்கும். தெளிவா வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரு தெளிவான சிந்தனை கொண்டு போகணும். நாளைக்கு என்ன செய்யலாம் உட்கார்ந்து பேசணும். நாளைக்கு என்ன செஞ்ச தூங்குறதுக்கு முன்ன படுத்து நம்ம எல்லாம் திட்டமிட்டபடி நாளைக்கு இதுதான் செய்யணும்னு தீர்மானிச்சு செஞ்சா பரபரப்பே வராது. ஏன்னா அங்க சொல்றாங்க, வரவர கண்டு ஆராய் மனமே, இந்த பரபரப்பை ஏன் அடைந்தோம்? நம்முடைய அவசர உடனே செய்யணுங்கிற எண்ணம் இருக்குல்ல நமக்கு. என்னமா டீ போட்டேன்னா அவங்க அந்த ஆள் அலைஞ்சு கழிச்சு வந்திருக்காருங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க எந்த சூழ்நிலை இருங்க 5 நிமிஷம் கழிச்சு வரேன்ட்டா அவ்வளவுதான் பரபரப்பு, அங்க சண்டை இல்ல. நிறைய குடும்பங்கள் நான் பாக்குறேன், எங்க வீட்டுகிட்ட சுத்தி சரியான டெய்லி ரசிக்கிறதான். ஒரு அம்மா இருக்காங்க, ஆனந்தின்னு பேரு, அது பேருதான் ஆனந்தியாங்க. யாரும் ஆனந்தமா இல்ல. இது சாவகாசமா ஒரு 7:45 தான் ஏந்திரிக்கும். அந்த வீட்டையா ஏந்திரிச்சு 7:45 தான் ஏந்திரிப்பான்ட்டு ஒரு 5 மணிக்கு ஏந்திரிச்சு எல்லாம் செஞ்சு வச்சிருவாரு. டிஃபன் வரைக்கும் செஞ்சு பிள்ளைங்களை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவாரு. இது ஏந்திரிச்ச உடனே என்னங்க, இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நான் 2 ஜடை போடுறேன்னு நீங்க எப்படி 1 ஜடை போட்டுறேன்னு சண்டை போடும். அப்ப தொடங்குறது தூங்குற வரைக்கும் சண்டை போட்டே இருப்பாங்கம்மா. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன ஆனது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு நானே தான் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு நானே தாங்க பிரச்சனை அப்படின்னு. ஏன் நீ பிரச்சனை? என்னால அதிகாலையில 5 மணிக்கு ஏந்திரிக்க முடியல. இந்த பால போன காக்கா குருவி எல்லாம் 4:45 கத்துதான், அப்பவே முழிச்சுக்கிறேங்கய்யா, அந்த சத்தம் கம்மியானதும் தூங்கிடுறேங்குது. இதான் பிரச்சனையா? சரி, இந்த ஆலமரத்துல காக்காயெல்லாம் வேறையா விட்டு புடிச்சிட்டு போயிச்சோம். ஐயோ நீங்க வேற, அது வேற லெவல் சுகங்கய்யா. அந்த சத்தத்தை கேட்டு அது தூங்குறது அதுக்கு சுகமா? ஆனா பாவி, அது உட்காந்து ஒரு வாரம் உட்காந்து அதுகிட்ட ஜாலியா கதை அடிச்சு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்த 2-3 வாரமே நடக்குதுன்னா அந்த அம்மாவும் அவரும் கரெக்டா 5 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, பகிர்ந்து செய்யறாங்க. அந்த குழந்தைங்கள எல்லாம் +2 10th படிக்குது, அதுங்களுக்கும் மூளை செலவு பண்ணி காய்கறி எல்லாம் பெண் பிள்ளை நறுக்கி தருது. பையன் துணி துவைச்சு போடுறான். அங்க பரபரப்பே இல்லம்மா, பயங்கர ரிலாக்ஸா இருக்காங்க. ஏன் வரவர கண்டு ஆராய்மன்? ஓ, இங்க நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட், நம்ம ஓட ஆரம்பிச்சா எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? நம்ம பரபரப்பா இருந்தா என்னங்க அவசரம், கொஞ்சம் மெதுவாதான் செய்யலாமே அப்படிங்குவோம் இல்லையா? அப்படித்தானே தொடங்குது. என்னங்க அவசரம், என்னங்க அவசரம், கொஞ்சம் பொறுங்களே அப்படின்னா உடனே நம்ம அப்படியா, என் கஷ்டம் என் சூழ்நிலை உனக்கு தெரியுமா? ஆபீஸ்ல 8 வாங்குறதா காலையில நேரம் கிளம்பணும் அப்படின்னு அது சொல்லிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியாதா? அச்சோ, அந்த அடுத்த வரியில வரும், பரபரக்க வேண்டாம் பரகாலம் சொன்னேன் வரவர கண்டார. எல்லா பரபரப்பும் காரணம் நம்முடைய விடியல் தான் காரணம். காலையில ஏந்திரிக்கிறது முன்ன பிளான் பண்ணி கரெக்டா நீங்க ஒரு 5 மணிக்கு ஏந்திரிச்சிங்களா, 6 மணிக்குள்ள ரிலாக்ஸா மத்தவங்க கொண்டு உங்க கடமைகளை முடிச்சுக்கலாம். 7 மணிக்குள்ள வீட்டுல சோறு கூட எங்க நண்பர் ஆக்கி வைக்கிறோம். சைன் இன் பண்ணி பாருங்கம்மா, நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். அதை வச்சு வாழ்க.
+2 வர வரைக்கும் 2 பேரும் அதை பார்த்ததே இல்லையா. சுக்கரையா கூட ஒரு நாள் ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு அறுத்தாரு, நாங்க திரும்பிட்டோம். அவளுக்கு இது கூட அறுக்கிறதா தெரியும். சரி, நான் நினைச்சிட்டேன் சர்ஜிக்கல் பண்ணி சரி பண்ணிட்டோம்ட்டு, வேற என்ன நினைச்சுக்கிறேன். ஆக பரபரப்பு என்பது எதனால வருதுன்னா, அந்த சிவபோசாரம் பேசும். இப்பதான் சிவபோசாரத்துக்குள்ள போறோம். பரபரக்க வேண்டாம். பலகாலம் சொன்ன ஒவ்வொரு செயல் சொல்றோம்னா நம்ம மனசு சொல்லும், டே அவசரப்படாத அவசரப்படாத. அவ சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா கைலாசு? ஆமாங்கய்யா, சொல்லுதுங்கய்யா, சொல்லுது. நம்ம தான் கேட்க மாட்டோமே. என்ன அவசரம் எனக்குலாம் ஓடுவோம். வரவர கண்டு ஆராயுமே. நம்ம ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கும்? இந்த பரபரப்பா நம்ம இருக்க என்ன காரணம்? இல்ல ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. நம்ம பரபரப்பா ஒரு செயல் செய்யறோம்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்ல. சோம்பேறித்தனம், இன்டிசிப்ளின், அது மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதை கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் வரவர கண்டு ஆராய் மனமே. இந்த பரபரப்பை தூண்டுறதே மனசுதான் தெரியுமா? அதனாலதான் அவர் மனசுக்கு சொல்றாரு, வர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே. பாலாப்பான மூலியை கட்டிட்டு வந்துங்கிறாரு அவர் ஆனந்தி அப்ப. இப்ப அது மூலி தெய்வம் ஆயிடுச்சுமா. எங்க வீட்டுக்காரி மாதிரி அப்படி லட்சுமா இருக்காரு வீட்டுக்காரிங்க இந்த ஒரு 2 வாரமா. அதேதான் ஏற்கனவே இருந்தது. இவளை கட்டணதான் எனக்கு சிரமம்னு நினைச்சிட்டா, இந்த ஆளை காட்டுதான் எனக்கு சிரமம்னு நினைச்சா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தெரியுமா? இல்லைங்களா நவநீத கிருஷ்ணன்? ஆமாங்கய்யா. தலைவிதி இது கூட மாரடிக்கிறேன்னு நினைச்சாலும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்ல. அதுக்கு பேசாம தியானத்துல இருந்தா பிரச்சனை இல்லை. அது பாட்டை கத்திட்டு போது நாம கூட விதியன வாழ்ந்துட்டு போலாம்ல. எப்பவும் தியானத்துல இருந்தா எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஐயோ, தியானம்ங்கிறது நாளைக்கு சொல்லலாம். இங்க என்ன பிரச்சனைன்னா, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே. உங்களை டார்ச்சர் பண்றவங்க கிட்ட கூட நீங்க இது டார்ச்சர் பண்ண சரிம்மா செஞ்சுக்கலாமா பார்த்துலாம் பேசணும். எப்ப செய்வ? கண்டிப்பா செஞ்சுக்கலாம். 3 தடவை சொன்னா அதே சலிச்சிடும். சரி செய்யறப்ப செய்யுங்கன்னு விட்டுரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வார்த்தையும் கிடையாது. ஒருவருக்கும் தீங்கு நினையாது. இன்னைக்கு காலையில என் ஒர்க் ஷாப்ல ஆளுங்க வந்த உடனே 2 ஃபேன் வாங்கி கொடுத்தனா, காத்து இதே டேபிள் ஃபேனு ஸ்டாண்டிங் ஃபேன்லாம் உடைச்சு போட்டானுங்க. இதை உடைச்சிடான்னு சீலிங் ஃபேனு வேலையே செய்யலமா. அவங்க பாட்டுக்கு ஒயரிங் பண்ணி ஃபேன் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நாளைக்கு 2 ஜாப் டெலிவரி கொடுக்கணும். எவ்வளவு டென்ஷனா இருக்கும்ல. எனக்குள்ள எவ்வளவு பரபரப்பு இருக்கணும்ல. இருக்கணுமா இல்லையா? இருக்குங்க. பரபரப்பா இருந்து கத்திருந்தனா என்ன ஆயிருக்கும்? வேலையும் ஆயிருக்காது. இந்த பசங்க ஃபேன் போடுறத நினைச்சிட்டு வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் அப்படியே அமைதியா இருந்தேன். 2 மணி 3 ஆச்சு 4 ஆச்சு ஃபேன் எல்லாம் மாட்டினாங்க. ஐயோ சார் வேலை அவசரம்னு சொன்னாங்களேன்ட்டு 7 மணி வரைக்கும் மழை வேலை செஞ்சு வேலையை கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப என் ஒருவனுடைய அமைதி என்னை சூழ்ந்திருக்கிறவங்களை சிந்திக்க வைத்து எனக்கான வேலையை செய்ய வைக்குது இல்லை. அதே தீங்கு நினைச்சு அவனை திட்டு இருந்தா நான் என்ன சொல்றேன், நீ என்ன செய்யறேன்னு இருந்தா அந்த ஃபேனும் பிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, என் வேலையும் ஆயிருக்காது இல்லையா? அப்படித்தானே? கண்டிப்பாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயமா நிச்சயமா. அப்ப ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே. அது என்ன செய் நன்றி? நம்ம தளர்ந்து போய் ஒரு கஷ்டத்துல இருக்குள்ள நம் உறவுகளைப் போல, நம் மனைவியை போல, குழந்தைகளை போல, நம் நண்பர்களை போல, நம் தொழிலாளிகளை போல நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க யாருமே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க கிட்ட போய் நாய் மாதிரி மூஞ்ச காட்டிக்கிட்டு பேசாம இருந்துகிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இல்ல, இதுதான் தீங்கு நினைத்தல். தீங்கு நினைத்தல் தான் சொன்னார், தீங்கு செய்தல்னே சொல்ல. தீங்கு நினைத்தல். ஒரு நாளைக்கு உனக்கு விசாரிச்சு கொள்றோம் பாரு அப்படின்னு பாரு ஆனந்தம். யாருக்குங்க இந்த மூதைக்கு பாரு. இப்ப ஆனந்தா விஷம் வச்சு கொடுக்கலையானா, ஐயோ விஷமா எங்க வீட்டுக்காரி அமிழ்துங்க அப்படிங்கிறாரு. அதை கேட்டா ஐயோ எங்க வீட்டுக்கார மட்டும் தங்கம் யாரும் இல்லைங்கிறாரு அந்த அம்மா. அப்ப அங்க என்ன தீங்கான இது கூட என் தலைவிதி அலுவலகன மனநிலை மாறி 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு
ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது நினைக்கக்குள்ள அங்க ஆனந்தம் வந்துருது இல்ல ஒருவருக்கும் தீங்கு நினையாதேன்னு மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்கொள். எவ்வளோ நடக்கும், அதுல எது நல்லது மிகுத்திருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அனுசரிச்சு போய்கிட்டே இருக்கும். என்ன கைலாஸ் அவங்க அப்பா அம்மா எவ்வளவு அனுசரிச்சு போனாங்கன்னு கைலாஸ்க்கு எனக்கும் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல கைலாஸ் இல்ல நிறைய பேருக்கு தெரியுமா? இல்லைங்கய்யா, யாருக்கும் தெரியாது. இப்ப அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், அடியன்னு தெரியும்ல. ஆமா ஆமாங்க, ஆமா. இல்ல எவ்வளவு கொடுமை இல்ல. நிச்சயமா நிச்சயமா. அந்த பரபரப்பு நிலை நீங்களும் தெளிவாயிட்டீங்கல்ல. நிச்சயமாங்க நிச்சயமா. ஆக எந்த இடத்துலயும் நிதானம் தவறுதல் தான் பரபரத்தல்னு பேர், வேற ஒண்ணுமே கிடையாது. பரபரத்தல்னா நிதானம் தவறுதல். அந்த நிதானம் தவறாம பரவர கண்டு ஆராய்ந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காம அவங்க நமக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சிருப்பாங்க, அதை நினைச்சாவது அவங்கள மன்னித்து என்ன பரவரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வரவரக்கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே ஏங்கி இழையாது. இந்த ஏக்கம் வரக்குள்ளதான் பரபரப்பு நிறைய வரும் தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்படுறோம், இந்த டப்பா ஸ்கூட்டிலேயே போயிட்டு இருக்கணும்னு நினைச்சா காலி, அவ்வளவுதான். கடன் வாங்கி ஒரு புது வண்டி வாங்கி எவனா சொல்லுவா, ஏப்பா 1.5 லட்சம் போட்டு இது வாங்கினதுக்கு ஒரு 3 லட்சம் போட்டிருந்தா இஎம்ஐல வாங்குற ஒரு கார் வாங்கிட்டு முடிஞ்சு போச்சா? ஏக்கம் நம்ம அப்படி நமச்சிவாய் வாழ்க்கையில நமச்சிவாய் வாழ்க்கைங்கய்யா. கட் ஆயிடுச்சுங்க, கண்டினியூ பண்ணலாங்கய்யா. ஆனந்தன் இவர் வந்துட்டாரா? மகேஷ் வரலிங்கய்யா, நவநீத கிருஷ்ணன் வந்துட்டாரு. ரேணுகாமா ரேணுகாமா வந்துட்டாங்கய்யா. ரேணுகாமா வரல இன்னும் வரல. அவங்க ஏரியாவில் நெட் இல்லையா? 2 பேரும் ஜூம்ல இணைய முடியலைங்கய்யா. அதனால இந்த அந்த பிரிவு நம்ம கிட்ட இல்லாத ஒன்றுக்காகவோ நம்ம கொஞ்சம் லேட்டா கிடைக்கிறவங்களுக்காக ஏங்கி பரிதவிக்கிற நிலை மாறினா இந்த பரபரப்பு வராது. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் வரவரக்கீங்களா? பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வரவர கண்டு ஆராய் மனம். இந்த 3 செயல் தவிர்த்தா பரபரப்பே வராது. என்னடா இப்படியே இருக்குன்னு தீங்கு இவனை வைத்து விலகுனா போதும்னு நினைக்கிறதே தீங்கு நினைக்கிறதான். என்ன ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே. ஏதோ ஒரு உதவி எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அதை மறக்க கூடாது. ஏங்கி இழையாது. எடுத்ததுக்கெல்லாம் ஏங்குறது, ஐயோ நமக்கு இப்படி கிடைக்கலையா அப்படி கிடைக்கலையே. என்ன நடந்து போனப்ப சைக்கிள் பரவாயில்லன்னு பட்டு, அப்புறம் பார்த்தா டிவிஎஸ் 50 பரவாயில்லன்னு பட்டு, அப்புறம் பார்த்தா ஸ்கூட்டி, அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்பிளெண்டர், அப்புறம் பார்த்தா ஒரு புல்லட்டு, அப்புறம் ஒரு காரு. எல்லா கார் மத்தில என்னுடைய 800 எனக்கு பெரிய கார் பரவாயில்லையே 35 லட்ச ரூபா தான் வாங்கிடலாமா? அப்ப அந்த ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏங்குதல்ங்கிற எண்ணலை தாண்டி உள்ளதை கொண்டு சிறப்பாக வாழ பழகி கொண்டால் என்ன பரபரப்பே வராது. நமக்கு எது கிடைத்ததோ அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு மன அமைதியோடு வாழ்ந்தோமானால் பரபரப்பு யாருக்குமே வராது. எது எப்ப வரையறுக்கப்பட்ட வாழ்வில் பரபரப்பே வராது. இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், இத்தனை மணிக்குள்ள பூஜை முடிக்கணும், இத்தனை மணிக்குள்ள சாப்பிடணும், நம்ம கம்பெனிக்கு 1/2 மணி நேரம் ஆகுதா, அந்த கரெக்டா 30 நிமிஷத்துக்குள்ள புறப்பணும், எல்லாம் பிளானிங் தான் கண்ணும்.
பிளானிங் திட்டமிடாத வாழ்க்கை வந்து பரபரப்பாக தான் இருக்கும். அதனால இறையர்களால் எல்லோரும் திட்டமிட்டு தொட்டதுக்கெல்லாம் ஏங்காத, என்னடா இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க ஒரு நாளைக்கு அவனால அடிக்க மாட்டான் அப்படிலாம் நினைக்காம, என்ன அந்த ரேணுகா அம்மா மாதிரி காலையில எல்லாரும் ஏந்திரிச்சு அந்த இளம் சூரியன் சரியான அழகா இருப்பார் தெரியுமா? அது அவங்க ஊர் பக்கம் அப்படியே பச்சை பசேல்னு வயல், அந்த பச்சை கலரான போரை விளக்கிட்டு சிகப்பு கலரா அந்த சூரியன் வரும் பொழுது வந்து அந்த வயல்ல தூங்கி, மண்ணுல தூங்கி வயல் போர்வையை நீக்கி ஆகாயத்துல முகம் காட்டுது இல்லையா நவநீதன்? சூரிய தியானமே இருக்கு ஐயா. சூரிய தியானம். சூரிய தியானம் இல்ல, இதே தியானம் தான். சூரியன் வந்து தூங்கி அப்படியே அந்த பச்சை போர்வையை விளக்கிட்டு மெதுவா மூஞ்ச தூங்கி இப்படி பாக்குதுன்னு நினைச்சா மனசு லயிச்சிடும். அவ்வளவுதான் தியானம். அதுக்கெல்லாம் மெனக்கட தேவையில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த சூரியன் அப்படியே கோல்டன் கலரா மாறும். அதுக்கு பிறகு கலர் பார்க்கவே முடியாது. பரவாயில்ல, நீ பாட்டுக்கு உன் தொழிலை பாரு, நான் என் தொழிலை பார்க்கறேன், நான் வேலை பார்க்க வந்துட வேண்டியதான். ஆக அந்த திட்டமிட்ட வாழ்க்கையோடு எதற்கும் ஏங்கி இறையாமல் இன்று எது கிடைத்ததோ அதில் மன நிறைவு பெற்று வாழ்ந்தால் பரபரப்பு வராது. என்ன இந்த பரபரக்க வேண்டாம், இதுக்கு எங்க ஐயா 30 நாள் கிளாஸ் எடுத்தாரு. அவ்வளோலாம் அது 30 நாள் எனக்கு, நான் 30 நாள் கிளாஸ்ல நான் தான் ஐயா கூட 30 நாள் இருந்தேன். அது வேற விஷயம். எவ்வளோ சப்ஜெக்ட் அடியப்பா. இந்த 4 வரைக்கும் ஏராளமான பொருள் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துல இதை சிந்திக்கக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு பேசி கண்டுபிடிச்சு அதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டோமா எந்த பரபரப்பும் வராது தெரியுமா? அடிப்படை தெரிஞ்சிட்ட பரபரப்பே வராது. அங்க ஒண்ணுமே தேவையில்லை. மன அமைதி அப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கும். சாப்பிட்டோமா சாப்பிடலையா எதை பத்தியும் கவலையா இருக்காது. கடமை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க ஜாலியா. ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சீக்கிரம். ஐயா இப்போ நம்ம வந்து பரபரக்காம நம்ம வேலையை நம்ம நிதானமாக செஞ்சாலும் நமக்கு வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு ஒரு உயர் மட்டத்திலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கல என்னங்கய்யா செய்யணும்? அது அவர் கடமை அப்படின்னு அச்சுனாதான் செய்வீங்கன்னா அவர் முட்டாள்தனமா நம்புறாரு. அதுக்கு நீங்க ஏன் பரபரப்படையணும்? அவருக்கும் தெரியும் இல்ல, அவருக்கும் தெரியும் இந்த வேலை செய்ய இவ்வளவு நேரம் அவனுக்கு தெரியுங்கன்னு. இருந்தாலும் கூட அவர் சேர் வேல்யூக்கு வாங்குற சம்பளத்துக்கு நீங்க அவசரப்படுத்தினாதான் நீங்க செய்வீங்கன்னு முட்டாள்தனமா அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு நீங்க பரபரப்படையணுங்கிறேன். அப்போ நம்ம என்னங்கய்யா செய்யணும்? அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுமாங்க, நம்ம நிதானமா அதை எப்படி செய்ய முடியுமோ அப்படி நீங்க செய்யறத பொறுமையா செஞ்சிட்டு இருங்க. தப்பு தப்பா செஞ்சு போய் திட்டு வாங்குறதுக்கு கரெக்டா பரவாயில்ல, என்னமோ கொஞ்சம் ஸ்லோவா செய்யற இருந்தாலும் கரெக்டா செஞ்சுட்ட பரவாயில்ல, போ நாளைக்காவது சீக்கிரம் செஞ்சுட்டு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கும். சரிங்க சரி. ஐயோ நான் டிவிஎஸ்ல வேலை செஞ்சப்பெல்லாம் எப்படின்னா, நான் R&D மேனேஜரு வந்த உடனே இருக்கிறவெல்லாம் வந்துருவான். என்னங்க இன்னைக்கு என்னங்க டேங்க் என்ன டிசைன், அது நயமா இங்க பாரு. என் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு நான், என் கீழே இருக்கிறவன் என்கிட்ட ஐடியா கேட்டா சொல்ல முடியும், ப்ரொடக்ஷன் கேட்டா நல்லா ஒன்றும் சொல்ல முடியாது. ஜிஎம் கூப்பிடுவார், என்னப்பா இப்படி பேசுனியாமே சார், என் சேர்ல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன இருக்கையிலன்னு எனக்கு தான் தெரியும் இல்லையா? நீங்க என்ன நச்சதுனால அப்படியெல்லாம் தர்க்கம் கொஞ்ச நாள் பண்ணி பார்த்தேன். தர்க்கம் பண்ணப்ப நான் பெரிய எதிரியாட்டம் எடுத்தெல்லாம் என்னையே திட்டுவானுங்க. அப்புறம் எது சொன்னாலும் சரிங்க சார் செஞ்சிடலாம். நான் கரெக்டா பிளான் பண்ணி அந்த ஒரு போல்ட் முறுக்கணும்னா அதுக்கான டைம் என்னன்னு கால்குலேஷன் பண்ணி தான் ஒரு வண்டி ப்ராடக்ட் உருவாக்குறாங்க. அதுக்கு முன்ன டைட் ஆகாதுன்னு நிர்வாகத்துக்கும் தெரியும். டைமிங் அதிகமா ஸ்பேஸ் செட் பண்ணாக்க நட்டாளுத்துல போல்ட் ஹெட் கட்டாகி வந்துடும் தெரியும். ஆனா அவங்க அந்த வாங்குற சம்பளத்துக்கு சோறு போட்டா நாய் கரெக்டா குலைச்சு தானே கண்ணா அவனை உரம்புற வந்தா. கண்டிப்பா நீங்க அதிகாரி ஆனாலும் செய்வீங்க. அதனால எந்த இடத்துலயும் நிதானம் தவறேல்பார் அவ்வையார். அவங்க சேருக்கு அவருக்கு மேல இருக்கிற தலைவலிக்கு அவனைதான் சொன்னாரு, மேனேஜர் திட்டி, சூப்பர்வைசர் திட்டி, எம்ப்ளாயி திட்டி, இவரு போய் வீட்டுல திட்டி, ஏன் மேனேஜர் திட்டினா திட்டிட்டு போறாரு, நம்ம ஏன் கீழே இருக்கவனை திட்டணும்ல?
திட்டினா வேலை குறைஞ்சு போயிடும் தெரியுமா? எம்ப்ளாயி திட்டினா வீட்டில் திட்டினா வீட்டில் அமைதிப்படும். மேனேஜர் திட்டாரா, அது காத்துல கரைஞ்சிருச்சு அந்த வார்த்தை. அதை பத்தி கவலை. நம்ம என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். நம்ம கரெக்டா செஞ்சோமா நம்ம தொழிலாளி அவனும் கரெக்டா தான் செய்யணும். எல்லாமே எவ்ரி திங்ஸ் பிளான்டு பை பிரபஞ்சம். பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு இது நடக்கணும் பிளான் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும்தான் நடக்கும். அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோமா நமக்கு வந்து இயங்குதலும் வராது, தீங்கு நினைக்கும் எண்ணமும் வராது, என்ன செய் நன்றி மறக்கிற எண்ணமும் வராது. அதனால நம்ம வந்து ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு குடும்ப தேவைக்கோ வேலைக்கு போகல. இந்த பிரபஞ்சம் கால மாற்றங்களை உருவாக்குது. கால மாற்றங்கள் நேற்று இருந்த கட்ட சக்கரை வச்சு டயர் வண்டி போய் டயர் வந்து அப்புறம் டயர்ல டியூப்லெஸ் டயர் வரைக்கும் வந்துருச்சா? காலம் அந்த மாற்றங்களை செய்கிறது. அதை புரிந்து கொண்டு இன்னைக்கு நம்ம எதை செய்ய முடியுமோ அது தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நான் காலையில யோசிச்சிருந்தேன். இன்னைக்கு ஆடி பூரம் கோயிலுக்கு, எங்க கோயில் இன்னைக்கு அருமையான பெண் பொங்கல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நான் தான் இஷ்யூ பண்ணேன். எனக்கு ஒரு ஒரு பருக்க கூட கிடைக்கல. நான் எடுத்து வச்சுலாம் சாப்பிட மாட்டேன். மத்தியானம் அதே மாதிரி இன்னொரு எங்க விநாயகர் கோயில்ல அம்பனுக்கு அலங்காரம் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஸ்பெஷல் மீல்ஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க. பொட்டலேனி கொடுக்கல, எனக்கு சேர்த்து என்ன அந்த பொட்டலம் வந்தப்ப இன்னொருத்தர் பாவம் ஒரு பிச்சைக்காரர் வந்தா தூக்கி கொடுத்தாச்சு. இன்னைக்கு நைட்டு வகுப்பு நேராச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஐயோ சோறு கிடைக்கலையே, இந்த கைலாசர வகுப்பு போட்டாருன்னா அது என்னது? பிரபஞ்சம் இன்னைக்கு எனக்கு உணவு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிச்சு. ஜாலியா ஏற்றி பேசி போக வேண்டியதானே. என்ன கைலாஸ்? நம்ம சிவாய வாழ்க்கை அற்புதம் அற்புதங்க. ஆக மனப்பக்குவம் இல்லையாங்கய்யா, செய்ய வேண்டிய கடமை நீங்க அவசரப்பட்டாலும் அவசரப்படலைனாலும் நடக்கும். அதனால எதுலையுமே வந்து நிதானம் தவறே. அதிகார திட்டினா திட்டு காத்துல எல்லாமே காத்துல கரைஞ்சு தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. காத்துல கரைந்த வார்த்தைகளை வந்து காதுக்குள்ள கொண்டு போய் மனசுல தேய்க்க மண்டை உடைச்சல ஏன் உருவாக்கணும்? நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கணும்னு இருக்காரு. அது சொல்லலாம். துன்பத்துக்கு யாரும் துன்பத்துக்கு துன்பம் மருந்தல்ல. அது இல்லைங்க, நம்மள ஓட விடுவாங்க, நம்ம ஓட விட நம்மளுக்கு மட்டுமே வர மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆமாங்க. நான் எனக்கு எவ்வளவு துன்பம் செஞ்சா அவனுக்கு இன்பம் பண்ணிடு. அவன் மறுபடியும் எனக்கு துன்பம் பண்ண மாட்டான். ஒருத்தர் பார்த்து பயக்கிறதுனாலதான் நமக்கு துன்பம் இல்லையா? நம்ம ஏன் பயக்கிறோம்? ஒரு ஜீவனை பயப்படுறதுனாலதான் நமக்கு துன்பம் வருது. ஆமா, அதனால ஜீவனை கண்டு திட்டானா நாய் குலைக்குதா, அது நாய் சுபாவம். அங்க அவுட்டு ஒரு கம்பெனியில இருந்த